கீழே ஸ்ட்ரிங் ஆயிடுறா, அந்த ஸ்ட்ரிங் ஆயிட்டு போடுறான் அவ்வளோ தூக்கி கூட போச்சு கட்டாயிடுறான் இந்த டைம். பேச கரெக்டாக உட்கார மாட்டேங்குது. எடுத்துட்டேன் கரெக்டாக வரல. வணக்கம் தனக்கழகு. ஆமா வணக்கம் தனக்கழகு. வணங்குவதும் இந்த சபைக்கு அழைக்கு. ஆமா அப்படி இருந்தா நான் இங்க யாரு, என்ன ஊரு, யாருக்கு மனைவி என்ற விளக்கம் உனக்கு தெரியுமா? நான் தெரியும் அம்மா. சரிவா சொல்றேன்.
அந்த கைலகிரி மலையை குடையாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடியவர் ஆமா அவரோ என் மன்னனாகப்பட்டவர். கைலாய மன்னன். ஆமா அவருக்கோ ஈசன், அம்பலவாணன், பரமேஸ்வரன், ஆமா. திருநீலகண்டன் என்ற நாமதேகள் உண்டு. அப்படி இருந்தா என்னுடைய அண்ணாகப்பட்டவர் யார் தெரியுமா? அந்த வைகுந்தத்தை குடையாக கொண்டு வைகுண்டத்தை விடமாக வந்திருக்கிறீர். ஆமா வைகுந்த வாசல் என்று தெரிவிப்பார்கள். ஆமா. அவரோ என் அண்ணாகப்பட்டவர். அப்படி இருந்தா நான் சக்தியாகப்பட்டவளோ இந்த உலகமாகப்பட்டதோ எப்படி உருவானது எப்படி? இந்த விளக்கம் உனக்கு தெரியுமா? தெரியும். இந்த உலகமாகப்பட்டதோ ஒரு முட்டையின் வடிவத்தை போன்று உருண்டையாகத்தானே காணப்பட்டது. அப்படி உருண்டையாக காணப்பட்ட போது அந்த முட்டையாகப்பட்டது படியனை வெடித்து மேலே ஆகாயம் ஒரு தட்டாகவும் ஆமா கீழே ஒரு பூமி ஒரு தட்டாகவும் அந்த முட்டையின் நடுவில் இருக்கக்கூடிய கருவாகில நான் சக்தியாக அவதரித்தேன். அப்படி இருந்தோம் இந்த உலகிற்கு நான் உருவாகிய பிறகு கண்விழித்து பார்க்கும் நேரம் இந்த உலகமாகப்பட்டதோ ஒரே இருள் சூழ்ந்து இருமயமாக இருந்தது. ஆமா அப்படி இருமயமாக நான் என்ன செய்தேன்? இந்த உலகிற்கு புதிய ஜீவராசிகளை படைக்க வேண்டும். ஆமா. அப்படி ஜீவராசிகளை படைக்க வேண்டும் என்றால் தனக்குரிய மனவாளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தனக்குரிய மனவாளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து மணலை குவித்து ஆமா மணலை குவித்து ஒரு பிண்டமாக பிடித்து அந்த பிண்டத்திற்கோ உயிர் கொடுத்தேன். அப்படி உயிர் கொடுத்த பிண்டமாகப்பட்டதோ உருவமாக மாறியது. ஆமா அப்படி உருவமாக மாறியது என்னை பார்த்து அம்மா என்றது. ஆமா அம்மா என்றவுடன் நானும் அவருக்கு தாயாகிவிட்டேன். அவரோ தனக்கு பிள்ளையாகிவிட்டார். பிள்ளையார் அப்படி முடிவு செய்து அவரை ஒரு புறம் அமர்த்தினேன். ஆமா இரண்டாவது முறையாக மணலை குவித்து ஒரு பிண்டமாக பிடித்து அந்த பிண்டத்திற்கோ உயிர் கொடுத்தேன். அப்படி உயிர் கொடுத்த பிண்டமாகப்பட்டதோ உருவமாக மாறியது. அப்படி உருவமாக மாறியது என்னை பார்த்து தங்கா என்றது. ஆமா தங்கா என்றவுடன் ஏதாவது தங்கா என்றது. தங்கா என்றவுடன் நானும் அவருக்கு தங்கையாகி விட்டேன். ஆமா அவரோ தனக்கு அண்ணனாகி விட்டார். அப்படி முடிவு செய்து அவரை ஒரு முறை அமர்த்தி அப்படி அமர்த்திய பிறகு மூன்றாவது முறையாக மணலை குவித்து ஒரு பிண்டமாக பிடித்து அந்த பிண்டத்திற்கு உயிர் கொடுத்தீங்க. அப்படி உயிர் கொடுத்த பிண்டமாகப்பட்டதோ உருவமாக மாறியது. என்னை பார்த்து பெண்ணே என்று வந்தது. ஆமா பெண்ணே என்றவுடன் மிகவும் சந்தோஷம் அடைந்தது. இவர்தான் தன்னுடைய மனவாளன் என்று முடிவு. ஆமா அப்படி முடிவு செய்து அவரை நெருங்க ஆரம்பித்தேன். அவரோ என்னை நெருங்காமல் அவர் ஓட நான் ஓட இப்படியாக ஓடிக்கொண்டிருந்தோம். ஆமா சுவாமி ஏன் என்னை நெருங்க மாட்டேங்க என்று கேட்டேன். அதற்கோ அவர் என்ன சொன்னார்? பெண்ணே உன் நெற்றியில் உள்ள நெற்றிக்கண்ணில் இருந்து அக்கினி சோலையானது வீசுகிறது. என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு வீசுகிறது. அதனால் உன்னை நெருங்க முடியவில்லை என்று சொன்னார். அதற்கு சுவாமி நான் உங்களை நெருங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். ஆமா அப்படி என்ன செய்ய வேண்டும் கேட்ட போது அவரோ என்ன சொன்னார்? பெண்ணே உன் நெற்றியில் உள்ள நெற்றிக்கண்ணை பைத்தெடுத்து எனக்கு கொடுக்குமே ஆனால் உன்னை நெருங்க முடியும் என்றார். அப்படி சொன்னதும் நான் என்ன செய்தேன்? என் நெற்றியில் உள்ள நெற்றிக்கண்ணை பறித்தெடுத்து அவருக்கோ கொடுத்தேன். ஆமா அவருக்கு கொடுத்த பிறகு அவரோ என்ன செய்தார்? அதை 3 முறை எரித்தார். எதற்காக 3 முறை எரித்தார்? நான் உருவாக்கிய காரணத்தினாலே அவரோ என்னை விட வயது குறைவாகி விட்டார். ஆமா அப்படி வயது குறைவான காரணத்தினால அவரை மணந்து கொள்ள முடியாது. என்னை 3 முறை எரித்த பிறகு நாங்கள் இருவரும் இணை சேர்ந்தோம். அப்படி இணை சேர்ந்து இந்த உலகிற்கு புதிய ஜீவராசிகளை படைத்தோம். ஆமா அப்படி நெற்றியில் நெற்றிக்கண்ணை பைத்தெடுத்தனாலவா? ஆமா அந்த இடத்தில் இருந்து உயிரமாகப்பட்டது தோன்றியது. அப்படி சுவாமி ஏதாவது விபரீதம் என் நெற்றிக்கண்ணை பைத்தெடுத்த இடத்தில் அல்லவா உயிரமாகப்பட்டது போய் கொண்டிருக்கிறது. அப்படி கேட்ட போது அவரோ என்ன செய்தார்? ஒரு பிடி மண்ணை எடுத்து நெற்றியில வைத்து அழுத்தினார். ஆமா அப்படி அழுத்தியதும் அந்த உயிரமாகப்பட்டது நின்று விட்டது. ஆமா அன்றைய தினத்தில் அந்த மண்ணாகப்பட்டதோ திலகமாக மாறியது. மாறியதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் வைப்பதற்கான குங்குமம் இருக்கிறது அல்லவா? அது என் மன்னவால் தான் உருவானது. அப்படி உருவானதும் என்னுடைய சிரசின் வழியாக 2வது முறையாக பெருக்கெடுத்து ஓடியது. உயிரமாகப்பட்டது. சுவாமி என் நெற்றியில் உள்ள நெற்றிக்கண்ணில் உயிரமாகப்பட்டது தோன்றி இப்போது நின்று விட்டது. ஆனால் சிரசின் வழியாக பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று கேட்டேன். அப்படி சொன்னதும் அவர் என்ன செய்தார்? என் தலையை தட்டி அமர்த்தினார். அப்படி அழுத்ததும் அந்த உயிரமாகப்பட்டது நின்று விட்டது. ஆமா அப்படி 2 இடத்துல வந்து உயிரமாகப்பட்டது நின்று என் ஜோனி
ஆணையின் வழியாக பெருக்கெடுத்து ஓடியது. அப்படி ஓடியதும் சுவாமி ஏதேது விபரீதம் இப்படி உரிமாகப்பட்டது போய் கொண்டிருக்கிறது என்று கேட்டேன். ஆமா, அப்படி சொன்னதும் அவர் என்ன செய்தார்? பெண்ணே பெண்ணே பார்வதா, இன்றைய தினத்தில் இருந்து பெண்களுக்கு மாதத்தில் 3 நாள் மாதவிடாய போகட்டும் என்று சொன்னார். அதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதத்தில் 3 நாள் மாதவிடாய போய் கொண்டிருக்குது. அப்படி இருந்தோம் நாங்கள் இருவரும் இணை சேர்ந்து இந்த உலகிற்கு புதிய ஜீவராசிகளை படைத்தோம். அவரவர் செய்கின்ற நன்மை தீமைகளுக்கு ஏற்ப இஷ்ட பரிபாலங்கள் செய்து வாழ்ந்து வருகிறோம். என்னுடைய மகனாகப்பட்டவர் யார் என்று தெரியுமா? சொல்றேன். என்னுடைய மொழி முதல் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணை முகத்தோன் என்னுடைய முதல் மகனாவார். அப்படி இருந்தோம் என் இளைய மகனாகப்பட்டவர் யார்? கந்தன், கடம்பன், கார்த்திகேயன் என்று சொல்லக்கூடிய என் இளைய மகனாக இருக்கபடியான முருகப்பெருமான். ஆமா, அப்படி இருந்தான் இந்த முருகப்பெருமான் எப்படி இருக்காரு தெரியுமா? செந்தூர் பாட்டி வேலவா உந்தன் சேவை வரம் தரவா என் நாவினை அறுத்து வேளாக உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறேன். ஆமா, அசுரர்களை அழித்து அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதற்காக. ஆமா, அப்படி இருந்தோம் நானும் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. இந்த சபை எப்பேற்பட்ட சபை தெரியுமா? லட்சுமி கலாட்சியம் பொருந்திய சபை. அப்படி இந்த சபையானது சக்தி ஒன்று சமயம் 16 என்று இருக்க உமா மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பார்வதி வந்திருக்க. ஆமா, இந்த சபைக்கு முன்பாக இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் கலையில சிறந்த கலையாக சொல்லக்கூடிய நாடக கலை கற்பித்த ஐயா ஆசிரியர் வீரப்பன் அவர்களுக்கும் மண்ணு ஆசிரியர் அவர்களுக்கும் அண்ணன் ராமு அவர்களுக்கும் மூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய நாடக கலைஞராக இருக்கக்கூடிய என்னுடைய பெரியப்பா இருக்கக்கூடிய குப்புசாமி அவர்களுக்கும் சித்தப்பா என்று சொல்லக்கூடிய ரவி சித்தப்பா அவர்களுக்கும் அண்ணன் என்று சொல்லக்கூடிய நாகமணி விநாயகம் என்று சொல்ல அவர்களுக்கும் என்னுடைய அநேக கோடி தீர்க்க வந்தோம். அது மட்டும் இல்லாம என்னுடைய தாத்தா முன்னாள் நாடக கலைஞர் காலம் சென்ற அவரோ ஸ்ரீ கன்னியப்ப கவுண்டர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்படிதான் எப்படி விளையாட தெரியுமா? மன்னவரை காண வேண்டாம், மன்னவர் வந்திருந்தால் உங்களுடைய பாரியால் உமா வயசு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிவிக்க வேண்டாம். பெருமானே நந்திகாவலா தேவியாகப்பட்ட சரி அப்படி வந்திருந்தால் எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கின்றார். அழைச்சிருக்காரா? போலாமா? பார்வதா நஞ்சாரவும் பூண்ட ஈசன் பாதம் போட்டினேன் சுவாமி, பாதம் போட்டினேன்.
கமலாய திருவடிகளுக்கு மல்லிகை முல்லை பூக்கு மந்தாரம் அருவாச்சி வெட்டிவேர் என்று சொல்லக்கூடிய வாசனை நிரம்பிய மலர்களை கொண்டு வந்து திருவடியை வைத்து பன்னீர் தெளித்து பட்டாடையால் துடைத்து இந்த பார்வதாதேவி அநேக கண்ணே பார்வதா பார்வலர்கள் தன்னை போற்றோ கண்ணே பார்வதா பெண்ணே பார்வதா பெண்ணே பார்வதா ஆனாலும் ஒரு கருத்தாச்சு அந்த கருத்தை கேட்கலாமா என்ன கருத்து நமக்குள்ள என்ன இருக்குது நீ கேளு நான் அந்த பதில் சொல்றேன் ஏதோ ஒரு காரணம் ஏதோ சாம்பிராணி மண்டபத்தில் இருக்கக்கூடிய என்ன சாம்பிராணி மண்டபத்தில் இருக்கக்கூடிய என்ன சாதியை விடுத்து என்னை அழைத்திருக்கீங்கன்னா ஏதோ காரணம் இருக்கா அது என்ன காரணம் ஏது விளக்கன்றத தெளிவாக சொல்ல வேண்டாம் பக்தருக்கு படியலக்க போனோம் படியலக்க போறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல ஆனாலும் ஒரு கருத்தாச்சு அந்த கருத்தை கேட்கலாமா மாட்டீங்களே உலகத்தில் முதல் தெய்வம் யாது உலகத்தில் முதல் தெய்வம் யாது எனக்கு எந்த கவலையும் இல்ல ஆனாலும் ஒரு கருத்து இந்த உலகத்துல முதல் தெய்வம் யாரு உலகத்தில் முதல் தெய்வம் தானே என்னுடைய இரு கண்களும்
இதுதான் ஒரு சந்தேகம். அப்படி இருந்தா நீங்க முதல் தேவனா சந்திர சூரிய யாரு ஐயா சந்திர சூரிய யாரே சந்திர சூரியன் யாரு இந்த சங்கதியே குரு படியாளக்கூடிய கடவுள்ன்றீங்க. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சந்திரன சூரியனை யாரு? இந்த விளக்கத்தை எனக்கு சொல்ல வேண்டாம். பெண்ணே பார்வதா, சந்திரன் சூரியன் தானே. பெண்ணே சந்திரன் சூரியன் தானே. அது என்னோட நெஞ்சிலே தானே. சந்திரன் சூரியன் தானே. அது என்னோட நெஞ்சிலே தானே. சந்திரன் சூரியன் நான் தான். எனக்கு இரு கண்களும் சந்திரன் சூரியன் தான். பாருடா ஆமா இவங்க பணியாளங்க வந்தாங்களா இல்ல சண்டை போட்டுக்கிட்டு வந்தாங்களா? அது என்னவோ தெரியல. எப்பயுமே பார்வதி அது இடபாகம் இருக்கிறோம். ஆமா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன கிளறாங்க, தூண்டுகோல் பண்றாங்க, சண்டை உருவாக்குறாங்க. உருவாக்குற நாம வேடிக்கை பார்க்க வேண்டியது. வேடிக்கை பார்க்க வந்தோம். ஆமா கோழியா கிளறாங்க? கோழி இல்ல கொக்கு இல்ல. யாருமே அம்மா யாருமே இடபாகம் கிடையாது. சூரியனோ வலது கண்ணு, சந்திரனோ உங்க இடது கண்ணுன்றீங்க. நீங்க என்னதான் சொல்லுங்க. அப்படி இருந்தாலும் எங்க அண்ணன் தான் இந்த உலகத்துக்கே பெரியவரு. எப்படி என்னிட அண்ணனை தானே. அது என்னிட என்னிட அண்ணனை தானே. இந்த உலகத்தால் கொன்றுவான் தானே. அண்ணனை தானே. இந்த உலகத்தால் கொன்றுவான் தானே. நீங்களோ எப்படிப்பட்ட முதல் தெய்வம் படியாக்கக்கூடிய கடவுளே சந்திர சூரியனும் உங்க வலது கண்ணு இடது கண்ணுன்றீங்க. ஆனா எங்க அண்ணன் தான் இந்த உலகத்துக்கே பெரியவரு. அப்படி எப்படின்னா நீங்களும் அந்த சுடுகாட்டு சாம்பல்ல பிறந்து கிடக்குறீங்க. எங்க அண்ணன் பண்ணவரோ அந்த வைகுந்தத்துல மலைக்கு மேல போய் 6 மலையை தாண்டி 7வது மலையா அமர்ந்திருக்காரு. அதனாலயே அவருக்கு 7 மலையான்ற நாமதேயமும் உண்டு. அவர் எங்க, நீ எங்க? இரு நான் ஒத்துக்கிறேன். அண்ணா 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 அண்ணன்னு சொல்றியா? ஏன் அண்ணன்கிட்டே போத்தானே? அண்ணன் கிட்ட யாரா போக? நீ போறியா? ஒரு கணவனா இருந்தா நீ போயிருப்ப. தலைமாத்தி அண்ணா அண்ணா சொல்ற கேள்வியா? அந்த ஆளுக்கு பட்டு துணி, எங்க அண்ணனுக்கோ பட்டு துணி. அந்த மலை மேல அமர்ந்தது அவர் எங்க, இந்த ஆள் எங்க? எங்க அண்ணனும் கோழி கோழியா போட்டுக்கிறா. அவரு போட்டுதானே வாங்க போட்டுக்கிறா. இப்படி வாங்க காசு சுடுகாட்டு சாம்பல் அள்ளி போட்டுக்கிறா. அந்த ஆளு இந்த ஆளு எங்க அண்ணன் எங்க? சொல்லுங்க பாட்டி நிற்பா. இந்த பட்டி வருவாண்டி மொன்ன ஊர் தாடியை பண்பாண்டி மொன்ன வருவாண்டி மொன்ன ஊர் தாடியை பண்பாண்டி மொன்ன பட்டி வருவாண்டி மொன்ன ஊர் தாடியை பண்பாண்டி மொன்ன பட்டி வருவாண்டி மொன்ன ஊர் தாடியை பண்பாண்டி மொன்ன கோவிந்தா என்போரை குமுடியை இருப்பாண்டி கோவிந்தா என்போரை குமுடியை இருப்பாண்டி கோவிந்தா என்போரை குமுடியை இருப்பாண்டி கோவிந்தா என்போரை குமுடியை இருப்பாண்டி படிப்பாரு கோவிந்தாண்ட கும்பிடியா இருப்பான்றிய. ஆமா லட்சத்தை சொன்னா இந்த சபை சிரிச்சிராது. ஏமா அவர் எப்படிப்பட்ட ஆளு? கோவிந்தா என்றால் குறைகளாம் தீரும், நாராயணன் என்றால் வந்த வினை எல்லாம் போகும். அப்படிப்பட்ட ஆளு எங்க அண்ணன். அவர் எப்படிப்பட்டவரு? எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? நீ சாம்பல் இருந்து சாம்பல்ல பிறலக்கூடிய ஆளு.
அதனால நமது நீ அண்ணனோ எங்க- எப்பேற்பட்டவரு, அவரு வயதுடைய என்ன, அவர் அணிந்திருப்பது பட்டு, ஆமா. நீ இருந்து இருப்பது புலித்தோல் ஆடை, நீ பூசுவதோ சுட்டுக்காட்டு சாம்பல், சாம்பலு இவ்வளவுப்பட்ட கேவலம். சுடுகாட்டு சாம்பலில் நின்று நீ சுகமாக வாழ்கிறாய் என்று ஏய், நீ சுடுகாட்டு சாம்பலில் நின்று நீ சுகமாக வாழ்கிறாய் என்று என்ன வார்த்தை? பொட்ட வேட போட்டாண்டி கொண்ட ஒரு குட்டிய போட்டாண்டி கொண்ட பொட்ட வேட போட்டாண்டி கொண்ட ஒரு குட்டிய போட்டாண்டி கொண்ட பொட்ட வேட போட்டாண்டி கொண்ட ஒரு குட்டிய போட்டாண்டி கொண்ட பொட்ட வேட போட்டாண்டி கொண்ட ஒரு போட்டாண்டி ஐயோ, அது எதனால? ஏய், அது எதனால தெரியுமா? ஐயோ, ரோட்ல கெட்டவனே. பொட்ட வேட போட்டு போட்டு ஆம்பளை போய் பொட்டியா மாறி அவருக்கு ஒரு குட்டையை ஒண்ணு போட்டு எங்க அண்ணன் பொட்ட வேஷம் போட்டாரு அது எதனால? குட்டி ஒண்ணு பெத்தாரு அந்த கதையை சொன்னா இந்த இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அங்க போய் சொல்லு எங்க அண்ணன் போட்ட வேஷம் போட்டவரா ஒரு குட்டி ஒண்ணு போட்டாரா ஏன் போட்டாரு எதுக்கு போட்டாரு நீங்க பேசு பொட்டாசம் போட்டாரு ஒரு ஊருக்கு படி அளக்கிற கடவுள்னா ஒரு நல்லவனுக்கு வரத்தை கொடுக்கலாம் கேடு கெட்டவனுக்கு போய் வரத்தை கொடுக்கலாமா அதுவும் ஒரு அசுரன் பத்மாசுரனுக்கு போய் என்ன மாதிரியான வரத்தை கொடுக்கணும் யார் தலைமையில கை வச்சாலும் எரிக்கக்கூடிய வரம் அப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டு இந்த ஆளு ஐவேல நாட்டுல போய் மறைஞ்சுக்கினாரு என் அண்ணனாகப்பட்டவரோ ஐவேலங்காயா உருமாறி ஐவேல காட்டுல நிற்கும் போது ஐவேல காலம் மாறி நிற்கும் போது எங்க அண்ணனாகப்பட்டவ ஒரு அழகிய மோகினி அவதாரம் எடுத்து ஆமா பத்மாசுரன் முன்னாடி நின்று அவனோ அந்த பத்மநாசுரன் பட்டவன் என் அண்ணனுடைய அழகில் மதிமயங்கி பெண்ணே நான் உன்னை அடைய வேண்டும் என்று சொன்னான் ஆமா அப்படி சொன்னதோ என் அண்ணாகப்பட்டவன் என்ன செய்தார் சுவாமி உங்களை பார்த்தா அசுத்தமாக இருக்கிறது ஆமா நீங்கள் எங்கேயாவது சென்று ஸ்நானம் செய்து வந்தால் உங்களை நெருங்குகிறார் என்று சொன்னார் அப்படி சொன்னதோ அந்த பத்மநாசுரனாகப்பட்டவன் தண்ணீரை தேடி ஓடினான் ஆமா எங்க அண்ணனாகப்பட்டவர் அவர் எங்க சென்றோ தண்ணீர் கிடைக்காத மாதிரி கிடைக்கவில்லை என்று செய்து விட்டார் ஆமா அப்படி தண்ணீர் கிடைக்காத செய்த போது அவன் மறுபடியும் ஓடி வந்து பெண்ணே நான் எங்க தேடியும் நீராகப்பட்டது கிடைக்கவில்லை இல்லை நான் எப்படி ஸ்நானம் செய்வது என்று கேட்டான் குளிப்பது ஆமா அப்படி கேட்டபோது அண்ணாகப்பட்ட என்ன சொன்னார் சுவாமி நீங்கள் எங்காவது ஒரு மாட்டாங்குள படியில சென்று தண்ணீரை எடுத்து தலையில தெளித்து வந்தால் உன்னை நெருங்குகிறேன் என்று சொன்னார் அப்படி சொன்னதோ அவன் மாட்டாங்குள படியை தேடி ஓடினான் ஆமா எந்த பார்த்தாலும் ஓடும் கிடைக்கவில்லை ஆமா சிறிது மாட்டாங்கோமலடி மாட்டாங்குள படியால் சென்று ஓடினான் அங்கே ஒரு தவளை என் அண்ணனாகப்பட்டவர் கத்த விட்டு அங்க ஒரு தண்ணீரை எடுத்து தலையில வைத்தான் ஆமா அப்படி தலையில வைத்த போது அவன் வாங்கிய வரத்தை மறந்து விட்டான் ஆமா பொன் ரூபம் எடுத்தான் ஆமா மறந்து அவன் வாங்கிய வரத்தின்படியே அவன் கரத்தினாலேயே சாம்பலாகி விட்டான் அவன் தலையில தொட்டு வச்சான் ஆமா எரிஞ்சு விட்டான் அப்படி எரிஞ்சிட்டாரு அவன் வாங்கிய மரத்தை மறந்தான் தன்னாலே தான் கட்டான் பத்மாசுரன் அப்படி எரிஞ்சதா அவரோ நீயோ மயக்கத்துல இருந்த அப்படி எங்க அண்ணனாகப்பட்டவர் உன்னை வந்து எழுப்பினார் அதற்கோ நீ என்ன செய்தாய் மாமா எப்படி என்று நீங்கள் என்று கேட்டீர் அதற்கோ மைத்துனா உனக்கு பத்மநாசுரனாகப்பட்டனால் உன் தலை மீது கை வைக்க வந்தான் அப்படி வந்த போது அவன் முன்னே நான் அழகிய ஒரு மோகினி அவதாரம் எடுத்து அவன் வாங்கிய வரத்தினாலே அவனை எரித்து சாம்பலாக்கினேன் ஆமா அப்படி எரித்து சாம்பலாக்கிய பிறகு நான் வந்தேன் என்று சொன்னார் அதற்கோ நீ என்ன செய்தாய் அந்த மோகினி அவதாரத்தை என் முன்னே எடுத்து காட்ட வேண்டும் என்னிடம் நின்று காட்ட வேண்டும் எப்படி அவனை கொன்றாய் ஆமா அவர் எடுத்து காண்பித்ததோ நீயோ என் அண்ணுடைய அழகில் மதிமழங்கி நீயே ஒரு பொம்பளை ஆமா உன்னுடைய லிகிதமாகப்பட்டது இந்த தரையில விழ ஆரம்பித்தது அப்படி விழுந்தால் பூமாதேவி ஆகப்பட்டது பாரம் தாங்காது
இந்த பூமாதேவி பட்டது பாரம் தாங்காது. தாங்காது. ஆமா. அப்படி என்ன அண்ணாப்பட்டவர் அந்த லிங்கத்தை கையில எழுதி கொண்டு ஆமா அப்படி கரத்தில் எழுதினாலே ஒரு குழந்தை பிறந்தது. அப்படி பிறந்த குழந்தையாகப்பட்டதோ கையனாரப்பன் என்றும் கையனாரப்பன் என்றும் கையில பிறந்ததினால் கையனாரப்பன் அது மருவி ஐயனாரப்பன் என்று பெயர் வந்தது. ஆமா பட்ட லட்சணம் கோபத்தை கிளறாத பெண்ணே, சாபத்தை வாங்காத பெண்ணே, கோபத்தை கிளறாத பெண்ணே, சாபத்தை வாங்காத பெண்ணே, கோபத்தை கிளறாத பெண்ணே, கோபத்தை ஆளாத பெண்ணே, கோபத்தை கிளறாத பெண்ணே, சாபத்தை கிளறாத பெண்ணே, ஆபத்தை நேரிலோ அறிவை சொன்னேனே. என்ன பரதா நீ புடி சாபத்தை என்னுடைய கோபத்தை கிளறினால் என் இடபாகத்தை விட்டு வெளியிடுவாய். அதனால வேண்டிய இன்றைய தினம் என்னிடத்திலே சாமி எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டீர்கள். உன்னிட பாலம் விட்டு உமையால் சென்று நானோ சுவாமி ஐயா உன்னிட பாகம் விட்டு அந்த உமையால் சென்று நானோ கண்ணிட சாபத்தினாலே தயாபரி என்ன செய்வேன். அது தன்னிட தபத்தாலே இந்த தயாபரி என்ன செய்வேன். கண்ணிட சாபத்தினாலே தயாபரி என்ன செய்வேன். பொங்கமாய் மண்ணுலகோ பொங்கமாய் மண்ணுலகோ போகவே வைத்ததாலே மன்னவா விமோசனம் மங்கையாய் அறிய சொல்லும். எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டீர்கள். இந்த சாபமாகப்பட்டது எப்போது விமோசனமாகும், எப்படி விமோசனமாகும், எப்போது நான் உங்களுடைய இடமாக வந்து சேருவது என்ற விளக்கத்தை சொல்ல வேண்டும். கண்ணே பார்வதி மருவிய இடமாகும் தன்னை மருவிய இடமாகும் தன்னை மங்கையே சேர்வதற்கு இந்த எல்லைக்கு எல்லையாம் இருந்து காவல் செய்து இந்த தீதில்லா தேவ ஆண்டு முடியும் பொழுது தீதில்லா தேவ ஆண்டு முடியும் பொழுது இந்த அசுரர்களை வதைத்து கொன்று என் இடமாக அமரவாய் பார்வதி. பெண்ணே பார்வதா நான் கொடுத்த சாபத்தினாலே பூலோகத்திலே சென்று தேவாண்டு கழித்து எல்லப்பிடாரியாகத்தானே இருந்து அது துஷ்டர்களை பரிபாலனம் செய்து சில காலம் இருந்தால் அங்கே அசுரர்களுடைய அட்டகாசத்தை அழித்து பிறகு என்னிடம் வந்து சேர்வாய். புடி சாபத்தை பார்த்து இப்ப கைதா நோக்கி நாம் செய்து பணம் பெற வேண்டாம். ஆமா அந்த சக்திக்கு இடமாக தந்த ஐயனே எங்க ஐயனே அந்த சக்திக்கு